இந்த பொதுக்குழு கூட்டம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம்ன்றது பதிலா அவங்க பேரை வேற வச்சிருக்கலாம். திமுகவை கண்டித்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இன்னைக்கு 10 மணிக்கு கூட்டம் அறிவிக்கிறாங்க, 10:45 உள்ள போறாங்க. ஏன்னு கேட்டா 10:45 தான் நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க பேசும்போது உங்களுடைய தாய் முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொதுக்குழுல ஒரு இடத்துல கூட பாஜக எதிர்ப்பே இல்ல. எந்த நிர்வாகி வேணாலும் ஸ்பீச் வேணாலும் பாருங்க. நம்ம முன்னாடி இன்டர்வியூலே சொன்ன விஜய் சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு அப்படின்னும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க, மேடம் முன்பே கணித்த அக்காட் நியூஸ் போட்டுக்கலாம். ஜனநாயகம் வரைக்கும் இந்த ஸ்டாண்ட் இருக்கும். எலெக்ஷன் நெருங்கும் போது நம்ம கொள்கை நாம் அரசியல் எதிரியை எதிர்க்கணும்னா நாம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு அவரோட வாய்ஸ்ல பேசி இது நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் ஒரு பெரிய ஹைட்ரோஜன் பாம்பை தூக்கி போட்டாரு ராகுல் காந்தி. நினைச்சு பார்க்காத பாம்பு. ஐயோ என்னடா அப்படின்னு இவர் ஒரு விரல் ஒரு ஓட்டு போயிருச்சுன்னா மட்டும் இவர் போராடுவாரு படத்துல. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு 10 லட்சம் ஓட்டை திருடுறாங்க, 60 லட்சம் ஓட்டை திருடுறாங்கன்னா பைத்தியம் முத்தி போயிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன எங்க போய் எழுதுறதுன்னு தெரியல. ஏதாவது என்ன கண்ணில் பாக்குற இடத்துல திமுக எழுதுங்கண்ணா, எனக்கு மாதிரி வெறியாகுதுண்ணே அப்படின்னு எழுத விட்டுருப்பாங்க போல. அகாட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ட்ரோல் மீடியா ஜெயகுமார் அவர்கள் தான் இருக்காரு. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பத்தி பேச போறோம், வாங்க அவர்கிட்ட பேசலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் பிரதர். ஓகே, இன்னைக்கு காலையில இருந்து சுட சுட ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த இன்டர்வியூஸ், அந்த டிவிக்கு தொண்டர்களுக்கு நீங்க கொடுக்குற பதிலடி எல்லாரும் பாக்குறோம். சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது என்னன்னா தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இந்த பொதுக்குழு கூட்டம் பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான மீட்டிங். எல்லா கட்சிக்குமே சிறப்பு பொதுக்குழு கூட்டம்ன்றது முக்கியம். அந்த வகையில கரூர் சம்பவத்துக்குனால இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் இருந்துச்சு. விஜய் என்ன பேச போறாரு, அவரோட தலைமையில தான் நடக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. விஜய் அவர்களும் பேசிட்டாரு. பொதுக்குழு கூட்டம் பார்த்தீங்களா? அதுல பேசின விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? வழக்கம் போல அதிகபட்சம் 20 நிமிஷத்தை விஜய் நேரத்தை எடுத்துக்கல பேசல. அதனால நமக்கும் வேலை மிச்சம். ரொம்ப நேரம் பேசிடுவாரோ பயந்துட்டேன், 1 மாசம் ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாரு. முதல்ல இந்த பொதுக்குழு கூட்டம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம்ன்றது பதிலா அவங்க பேரை வேற வச்சிருக்கலாம். திமுகவை கண்டித்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படி வச்சிருந்தா இது இந்த கூட்டத்துக்கு பொருத்தமா இருந்திருக்கும். சிறப்பு பொதுக்குழு கூட்டம்னு சொன்னாங்க. நமக்கு என்ன தகவல் வந்துச்சுன்னா, இனிமே இந்த கட்சி எப்படி இயங்கும், எப்படி ரன் ஆகும், அதையெல்லாம் வச்சுதான் அந்த கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுதான் அஜெண்டா இந்த பொதுக்குழுவுக்கு. ஆனா அதை பத்தி யாராவது பேசினாங்களா அப்படின்னு கேட்டா கடைசி வரையும் யாரும் அதை பத்தியே பேசல. முழுக்க திமுக டார்கெட் தான். இதுல ஒரு ஸ்பெஷல், இந்த எஸ்ஐஆரை பத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இந்த பொதுக்குழுல ஒரு இடத்துல கூட பாஜக எதிர்ப்பே இல்லை. எந்த நிர்வாகி வேணாலும் ஸ்பீச் வேணாலும் பாருங்க, ஒரு இடத்துல கூட பாஜகவோட பேரும் வரல, எதிர்ப்பும் வரல. நம்ம முன்னாடி இன்டர்வியூலே சொன்ன விஜய் சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு அப்படின்னும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. முழுக்க நாம் தமிழர் கட்சி அதிமுக மாதிரி திமுக எதிர்ப்பை கக்கிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வேற என்ன பண்ணாங்க? அவ்வளவுதான் பண்ணாங்க. இத்தனை நாளா சோசியல் மீடியால என்னென்னலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அதை இன்னைக்கு மேடையில கக்கிட்டு போயிருக்காரு. இப்ப பொதுவாகவே பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் காலையில இருந்து அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா, ஒரு பொதுக்குழு கூட்டன்றதுக்கான விஷயம் எதுவுமே அதுல இல்ல. பொதுக்குழுனா தீர்க்கமான முடிவுகள் தான் எடுப்பாங்க. இப்ப முக்கியமான டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் என்னன்னா, ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, விஜய்க்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுக்குறோம், அதை ஒட்டி ஒரு தீர்மானம், அரசியல் சம்பந்தமா கூட்டணி நிலைப்பாடு எல்லாமே விஜய் தான் எடுப்பார் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலமா அதிமுகவோட கூட்டணி நிராகரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. மற்றவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இதே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில தான் சொல்றாங்க. ஒரு பொதுக்குழுக்கான எந்த தகுதியுமே இந்த கூட்டத்துக்கு இல்லைன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஆமா, இது வெளிப்படையாலாம் எதுவுமே சொல்லல. அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ல. நான் முதலமைச்சர் வேட்பாளர். இந்த ஸ்டாண்ட் அவங்க எப்போ வரைக்கும் எடுப்பாங்கன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் எடுப்பாங்க. இவர் இப்பவே துணை முதலமைச்சர் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஜனநாயக படத்தை ஒரு பையன் போய் பாப்பானா? ஓகே, ஹைப்பு போயிரும், மரியாதை போயிரும். அதிமுக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு நம்ம கொள்கை எதிரி போய் கூட்டணி வச்சுக்கிட்டு போங்க, அவங்க படத்துக்கு போக மாட்டேன்னு வசூல் குறைஞ்சிரும். அதனால நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க, மேடம் முன்பே கணித்த அக்காட் நியூஸ் போட்டுக்கலாம். ஜனநாயகம் வரைக்கும் இந்த ஸ்டாண்ட் இருக்கும். எலெக்ஷன் நெருங்கும் போது நம்ம கொள்கை நாம் அரசியல் எதிரியை எதிர்க்கணும்னா நாம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு அவரோட வாய்ஸ்ல பேசி ஜம்ப் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. ஆமா, இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு இல்ல, அதிமுக எதிர்ப்பு இல்ல, எந்த எதிர்ப்பும் இல்ல.
இவங்களை கூட்டு போய் இது சிபிஐல தாரவாரத்தில் வித்துட்டு வந்தது அதிமுகவும் பாஜகவும் தான். ஏன்னா சிபிஐ கேஸ் போட்டதே அவங்க தான். ஏன் நாங்க பாட்டுக்கு நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம், நாங்க பாட்டுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியை கேட்டோம், எனி ஏஜென்சி கீழே அவங்க விசாரணை தொடங்கியிருப்பாங்க, நீங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம சிபிஐ நீங்க 2 பேரும் போட்டதுனால எங்க வழக்க சிபிஐ கொடுத்து அவங்க கைப்பாவையா மாறிட்டோம். நான் சொல்ல கைப்பாவைன்னா அவங்க தான் சொன்னாங்க, சிபிஐ கைப்பாவைன்னு. கைப்பாவையா மாறிட்டோம், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு இவர் இன்னைக்கு ஒரு கண்டனத்துல 2 பேரும் யாரையா பேசியிருக்கணும். சரி, அதிமுக வேணாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் செத்த பாம்பு, ஓகே. பாஜக எஸ்ஐஆருக்கு தீர்மானம் நிறைவேற்றுறீங்களே, எங்க ஒரு எதிர்ப்பை காணும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இது நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் ஒரு பெரிய ஹைட்ரோஜன் பாம்பு தூக்கி போட்டாரு ராகுல் காந்தி. போட்டாரு, நினைச்சு பார்க்காத பாம்பு. ஐயோ என்னடா அப்படின்னு. இவர் ஒரு விரல் ஒரு ஓட்டு போயிருச்சுன்னா மட்டும் இவர் போராடுவாரு படத்துல. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு 10 லட்சம் ஓட்ட திருடுறாங்க, 60 லட்சம் ஓட்ட திருடுறாங்கன்னா அப்படி இருப்பார். ஃபர்ஸ்ட் நம்ம போன இன்டர்வியூல பேசினது இந்த சார் மசோதாவுக்கு என்ன சொல்றாரு நீங்க பொறுத்திருந்து பாருங்க நீங்க சொன்னீங்க. அதே மாதிரிதான் நடந்திருக்கு. பட்டும் படாம தான் சொல்லியிருக்காரு. அவர் விட்டு அறிக்கையை நீங்க எப்படி பாருங்க? ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு. அதுல 8 இடத்துக்கு மேல திமுக எதிர்ப்பு, 2 இடத்துல பாஜக எதிர்ப்பு. எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? எஸ்ஐஆர் திமுக எதிர்க்குது, பாஜக வரவேற்குது. அப்ப யாரை எதிர்க்கணும்? அவர் பாஜக தான் எதிர்க்கணும். தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும், வரவேற்கிற அதிமுகவை எதிர்க்கணும், வரவேற்கிற பாமகவை எதிர்க்கணும். மாறா எஸ்ஐஆரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற திமுகவை எதிர்க்குது. பைத்தியம் முத்தி போயிருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன எங்க போய் எழுதுறதுன்னு தெரியல. ஏதாவது என்ன கண்ணில் பாக்குற இடத்துல திமுக எழுதுக்கணும், எனக்கு மாதிரி வெறியாகுதுண்ணே அப்படின்னு எழுத விட்டுருப்பாங்க போல. அடுத்து கபட நாடகம் ஆடுது திமுக அப்படின்னு. கபட நாடகம் ஆடுற திமுக என்ன செஞ்சிருக்கோம்? உண்மையிலே கபட நாடகம் ஆடுதுன்னா அதிமுக மாதிரி நீட்டுக்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை கவர்னருக்கே அனுப்பாம சட்டமன்றத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எல்லா கோரிக்கைகளையும் வாங்கி அப்படியே ஒழிச்சு வச்சிருக்கோம் திமுக. ஆனா திமுக அப்படி பண்ணல, அனைத்து கட்சி கூட்டம் போடுது. அதுல தாவேகாவுக்கும் அழைப்பு இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் ஃபைட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப இது கபட நாடகமா? மனசாட்சி வேண்டாம். கபட நாடகம் ஆடுறவங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா? இந்த விஷயத்துல மட்டும் நீ உண்மையிலேயே நான் தார்மீக அரசியல் பண்றேன்னா நீ திமுக எதிரி, நான் இல்லைன்னு சொல்ல, உங்களோட அரசியல் எதிரி தான், ஓகே. எஸ்ஐஆர்ல நீங்க எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இந்த விஷயத்துல கொள்கை எதிரியை சமமா எதிர்த்துட்டு, கொள்கை எதிரியை தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் மட்டுமே எதிர்த்துட்டு திமுக பேர் இதுல மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீ நேரம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கவே மாட்டீங்க. இப்ப நீங்க பச்சையா தெரியுது, சம்பந்தம் இல்லாம இந்த வீட்டுல போயிட்டு என் வீட்டுல விளக்குறது, நீ விளக்க ஆஃப் பண்ணு, அந்த வீட்டுல போய் சண்டை போட்ட மாதிரி இருக்கு. சம்பந்தம் இல்லாம சண்டை, சம்பந்தம் இல்லாம கோவம், அந்த எக்ஸ்போஷன் தான் இன்னைக்கு வெளிப்பாடாகுது. ஒரு இடத்துல கூட பாஜக எதிர்ப்பே இல்லை. ஓகே. ஆனா அது ஒரு பாயிண்டா ஆட் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு மொத்தம் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க. அதுல ஒரு பாயிண்டா மட்டும் ஆட் பண்ணிருந்தாங்க. பேருக்கு ஆட் பண்ணிட்டோம்பா, சொல்லிட்டோம்பா. இவங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறது கபட நாடகம், திமுக போனா கபட நாடகம். இவங்க ஒரே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா அதுதான் உண்மையிலேயே அரசியல் மிகப்பெரிய புரட்சி போராட்டம். அதுதான். ஓகே, இப்ப 1 by 1 பாத்துருவோம். இப்ப இன்னைக்கு பேசின எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அவங்க ஏன் போகல, அன்னைக்கு ஏன் வெளியே வந்தாங்க, அந்த சம்பவம் நடந்த நைட்டே வெளியே வந்தாங்க, ஏன் திரும்ப போய் பார்க்க முடியல, இது 2 பாயிண்டையும் நியாயப்படுத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் ஆதவர்ஜனெல்லாம் எங்க தலைவர்லாம் பதில் சொல்ல மாட்டாருங்க, நாங்க தான் பதில் சொல்லுவோம், அவர் கம்மியா தான் பேசுவாரு, நாங்க பாத்துக்கிறோம், இந்த கிரிட்டிசிசம்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை நியாயப்படுத்தி தான் பேசுறாங்க. அங்க என்ன சிக்கல்கள் இருந்தது அப்படின்னு. இப்பவுமே அவங்க கிட்ட ஒரு வருத்தமே இல்லையோ அப்படின்னு தான். ஆமா, இன்னைக்குமே என்னன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒரு அந்த மக்கள் அவங்க மனசுல நின்றுந்தாங்க அப்படின்னா முதல்ல இவங்க செய்த தப்ப சொல்லி இருந்திருக்கணும். விஜய் என்ன இதுக்காக காலையில 8:30க்கு வீட்டுல இருந்து கிளம்புறாரு, 8:45க்கு நாமக்கல்ல பேசணும், 8:30க்கு எதுக்காக பேசுறாரு, அந்த விளக்கத்தை யாரும் கொடுக்கல. 2வது காலையில ஒரு டைமிங் வந்து அவங்களோட பேஜ்ல போடப்படுது. பொதுச் செயலாளர் ஒரு டைமிங் பிரஸ் மீட்ல சொல்றாரு, போலீஸ் பெர்மிஷன்ல ஒரு டைமிங். இது ஏன் இந்த குழப்பம் ஏன்னு அவங்க தெளிவுபடுத்தல. கரூரை ஏன் கடைசி நேரத்துல பிக்ஸ் பண்றீங்க, அந்த குழப்பத்தை யாருமே சொல்லவே இல்லை. ஏன் நாங்க பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு யாருமே சொல்லல. 2வது நாங்க கரூர் பெர்மிஷன் வந்து 27ஆம் தேதி நாங்க பெர்மிஷன் இது சுற்றுப்பயணம் போறோம்னா 26ஆம் தேதி தான் எங்களுக்கு பெர்மிஷனே கொடுத்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த அயோக்கியர்கள். பெர்மிஷன் எப்ப கேட்டாங்கன்னா 25ஆம் தேதி கேட்டிருக்காங்க. 25 கேட்டா அடுத்த நாள் பெர்மிஷன் கொடுத்துறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சமீபத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், பெர்மிஷன் கேட்டா 1 வாரம் ஆச்சு எனக்கு பெர்மிஷன் கிடைக்க. 1 வாரம் ஆச்சு. அதுவும் நாங்க கேட்ட இடத்துல கிடைக்கல. சைதாப்பேட்டையில கேட்டா வேற ஒரு இடத்துல கொடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் அதே இடத்துல இல்ல வேற ஒரு இடத்துல கேட்டா சைதாப்பேட்டையில கொடுத்தாங்க.
அந்த சைதாப்பேட்ல கொடுத்ததும் கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க, இன்னொரு இடத்துக்கு போய் நாங்க போராட்டம் பண்றோம். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே. நீங்க 25ஆம் தேதி கேட்டிருக்கீங்க, 26ஆம் தேதியை கொடுத்துட்டாங்க, 27ஆம் தேதி நீங்க போறீங்க. ஏன் உங்களுக்கு திடீர்னு கரூரை மாத்துனீங்க? அந்த விளக்கத்தை எவனாவது இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து பேசினாங்களா ஸ்டேஜ்ல? யாருமே பேசல. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இந்த கரூர் மாவட்டம் வந்து டிசம்பர்ல தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆமா, அது எப்படி அதுக்கு அந்த நாள் அவங்க வடசென்னையில இருந்திருக்கணும். வடசென்னையில பிரச்சாரம் பண்ணி இருக்கணும். ஆர்கே நகர்ல அந்த குப்பமேடு பகுதிகளில் ஒரு சுற்றுப்பயணம் அங்கதான் இருந்துச்சு அந்த நேரத்துல. ஏன் இன்னைக்கு இங்க மாத்தணும்? ஏன்னா இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக. அதுக்கு போன வாரம் அதிமுக திமுக கூட்டம் நடந்துச்சு. நாங்க தான் வெயிட்டுன்னு காட்டுற அகம்பாவம், திமிருத்தனத்தை காட்டுறதுக்காக பண்ண வேலைனால 41 உயிர்கள் போயிருக்கு. அப்படியே அதோட இன்னைக்கு பேச்சை பார்ப்போம். அவர்கிட்ட யாரோ போன் பண்ணி சொன்னாங்களா, ஏங்க கரூர்லாம் சூஸ் பண்ணீங்க, அது ரவுடி பையன் யாரு சொன்னா? உங்களுக்கு போன்ல சொன்னார்ல, யாரு சொன்னா? அதை ரிவீல் பண்ணுப்பா. யாரு சொன்னா? ரவுடி பையன் யாரு சொன்னா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்க கட்சியில எத்தனை ரவுடிங்க இருக்காங்க? அம்பத்தூர் பாலமுருகன் ஒருத்தர் இருக்காப்ல, எவ்வளவு பெரிய ரவுடி, டேட்டா ஃபுல்லா வச்சிருக்கேன். லெஃப்ட் பாண்டின்னு ஆன்லைன் ரவுடி, பொறுக்கி, ஆன்லைன் பொறுக்கி. ஒருத்தன் இன்னொரு பொறுக்கி இருக்கான், வைஷ்ணவிய கண்டந்துண்டமா வெட்டுவேன்னு ஓப்பன் ஆடியோ போடுறான். இன்னொருத்தன் லூசு மாதிரி ஒருத்தன் யூடியூப்ல பண்ணிருப்பான். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு திமுக தே அப்படின்னு திட்டுறான். எத்தனை பொறுக்கிகள் நீ வளர்த்து விட்டுருக்க? நீ யார ரவுடிங்கிற? அவரே சொல்றாரு, இன்னும் 6 மாசத்துல யாரு ரவுடின்னு நான் கட்டை நான் யாரும் தெரியுண்டான்றான். அப்பனா நீங்க சட்டை ஒழுங்கு, நீங்க கட்டை எடுத்து ரவுடி எடுத்து நீங்க பண்ண போறீங்களா? நீங்க எதுவும் கத்தி எடுத்துட்டு போய் வெட்ட போறீங்களா யாரையாவது? அதுதானே அர்த்தம். யார்கிட்ட ரவுடித்தனம் பண்றீங்கன்னா 6 மாசத்துல நாங்க காட்டுறோம்னா நீங்க அதான் பண்ண போறீங்களா? உங்களுக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும்? அப்போ இந்த ஆதவர்ஜனாவோட பேச்செல்லாம் என்னன்னா, ஒரு வன்மம், அரசியல் அறிவு இல்லாத, முதிர்ச்சி இல்லாத ஒரு மோசமான நிலையில இருந்து பேசினது. மோசமான நிலையில இருந்து பேசின அந்த விலைதான் அது எல்லாமே. இதெல்லாம் ஓகே. அவர் சொல்றாரு, எங்க தலைவர் மத்த கிட்ட பதில் சொல்ல மாட்டாரு, அவர் கம்மியா தான் பேசுவாரு. திரும்பவுமே அவர் பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. இந்த பாயிண்டே சொல்லி டிஃபெண்ட் பண்ணி, சரி பெரிய சம்பளம் விட்டு, எனக்கு ஒண்ணு புரியல, பெரிய சம்பளம் விட்டு வந்தாங்கன்னா யாருக்கு லாபம்? ப்ரொடியூசருக்கு லாபம். இப்ப நீங்க ப்ரொடியூசர், நான் விஜய், 500 கோடி நான் விட்டு நான் அரசியலுக்கு போறேன், யாருக்கு லாபம்? எனக்கு தான். மக்களுக்கு லாபம்? எனக்கு தான். உங்களுக்கு தான் லாபம். நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்து சிவகார்த்திகேயனோ பிரதீப் ரங்கநாதன் வச்சு அதே படத்தை கமிட் பண்ணி போட போறீங்க. இப்போ உங்களுக்கும் லாபம் இல்ல. ஏதோ ஒண்ணு போகுது. என்னமோ நீ தியாகம் பண்ணிட்ட, நீ பெரிய புரட்சி பண்ணிட்ட, 500 கோடியை விட்டு வர. அப்படியே நீங்க 500 கோடி சம்பாரிச்சாலும் என்ன பண்ணிருக்கீங்க? இத்தனை நாள்ல, இத்தனை வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்க? 500 கோடி 600 கோடி வச்சு செத்து போனவங்களுக்கே துச்சமா ஒரு 20 லட்சம் தான் கொடுக்க முடியுது உங்களால. 500 கோடியை விட்டு வந்தேன்னா 500 கோடியில 41 கோடியை கொடுக்க முடியாதா உங்க தொண்டனுக்காக? அதே கொஞ்ச நாள் முன்னாடி விக்கிரவண்டியில செத்து போன அந்த சீனிவாசன், உங்க மாவட்ட செயலாளராக ஆக வேண்டிய சீனிவாசன் 18 வருஷமா உங்க கூட இருந்தாரு. அவங்க குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலையே. நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க? ஆதவர்ஜனா பேசும்போது சொல்றாரு நெப்போ கிட்டுன்றாரு எல்லாரையுமே. நீங்க யாரு சார்? நீங்க யாரு? விஜய் விடுங்க. ஆதவர்ஜனா யாரு? ஆதவர்ஜனா யாருடைய மருமகன்? இந்த நாட்டினுடைய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர் மார்டின். பல பல அரசியல் கட்சிகளுக்கு கோடி கோடியா டொனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய மருமகன். விஜய் யாரு? அப்பா டைரக்டர், அம்மா அம்மாவும் தான். எல்லாருமே. அப்ப நீ இவரு யார்? நெப்போ கிட்ட வரமாட்டாரா இவரு? யோக்கியத்தனத்தை பத்தி நீங்க இன்னைக்கு சோபாவுக்கு என்ன வேலைங்க? பொதுக்குழு சோபா அவர்களுக்கு என்ன வேலை? அவங்க இதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா நான் இதை சொல்லக்கூடாது. இன்னைக்கு 10 மணிக்கு கூட்டம்னு அறிவிக்கிறாங்க, 10:45 உள்ள போறாங்க. ஏன்னு கேட்டா 10:45 தான் நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்கான். ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க பேசும்போது உங்களுடைய தாய் முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜோசியத்தை நம்பிதான் இந்த கட்சி நடக்குது. ரெண்டாவது, ஜான் ஆராய்ச்சியுமே எழுதுறது, இதை நம்பிதான் இந்த கட்சி ஓடுது. இந்த ரன் எல்லாமே ஒரு 14-20 நிமிஷம் பேசுற விஜய் அதையுமே எழுதி வச்சுதான் பேசுவாரு. கேட்டா நான் ஒரு இளைஞர், நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன். சீமான்ட்ட ஒரு 30 நாள் போங்க, எப்படி பேசணும்னு சொல்லி தருவார். அரசியல்லாம் என்ன, எந்த கேள்வி கேட்டாலும் சமாளிக்கிற திறமை இருக்கு அண்ணன்ட்ட. அவர் மேல விமர்சனம் இருந்தாலும் நல்ல பேச்சாளர், மக்களுடைய மொழியை அறிஞ்சவர், இந்த ஈர்ப்பை புரிஞ்சவர். அது எப்படின்னு சொல்லி தருவாரு. சினிமா சோகமா பேசுனா நீங்க சோகமா இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க, நான் ரொம்ப சோகமா பேசுவேன். நானும் அதே நடிகன் தான். ஓகே, அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் டிராமா, கூத்து, ஒரு நாள் கூத்து. ஓகே பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஏன்னா
இப்போ நிறைய பேருக்கு அது ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும். இன்டெரக்டாக என்ன நடக்குது, கூட்டணி அவர் என்ன பண்ண போறாரு, விஜய் கிட்டே முழு அதிகாரம் போச்சு அப்படின்றதே நிறைய பேருக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி பிரதர். இன்னொரு காலம் சந்திப்போம். நிச்சயமா.